விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையிலே சில விதை வழி அருகே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்துப் பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினாலே உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களிலே விழுந்தது. முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்திலே விழுந்து அது முளைத்து 100 பலன் கொடுத்தது. அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து இரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் பொழுது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்சம் காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாயிருக்கிறார்கள்.